மத்திய பட்ஜெட் என்பது அனைத்து மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு. தமிழகத்தை புறக்கணித்து விட்டார்கள் என கூற முடியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இவங்களுடைய ஆட்சி சரியா இல்லாததுனால, இவங்களால சரியான ஆட்சி செய்ய முடியாததுனால, இவங்க இந்த 3 ஆண்டுகளாக இந்த குரல் தமிழ்நாட்டுல கேக்குது. மத்திய அரசு நிதி ஒதுக்கல பட்ஜெட்ல, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல, தமிழ்நாட்டை பென்ஷன் பண்ணல. இந்த நிதி எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் இயற்கையான கொடுக்கப்பட்ட நிதி தான். அதுல சில மாநிலங்களுக்கு பெயர் மென்ஷன் பண்றாங்கன்னா அங்க ஏதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்கீம் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்து கேட்டிருப்பாங்க, அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். இது முழுக்க முழுக்க திமுக சொல்கிற வடிகட்டிய போய் 2014 இருந்து மாண்புமிகு மோடி அவர்கள் அரசாங்கம் இருக்கிற அந்த 10 வருடங்கள்ல பல முறை தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 2004 இருந்து 14ல 2004 5, 2005 6, 2006 7 3 பட்ஜெட்டுகளுமே தமிழ்நாடு பெயரே இல்லை. நான் அதான் சொன்னேன். 2007 8ல தமிழ்நாடுங்கிற பெயர் இடம்பெற்று அதுக்கு 54 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. 11 12 12 13 ஆகிய நிதி நிலை அறிக்கையிலேயே தமிழ்நாடு பெயரை மென்ஷன் பண்ணல. 13 14ல 7500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது தேர்தல் வந்த ஆண்டுல. அது அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களே நிதி அமைச்சர் இருந்தப்ப 10 ஆண்டுல 3 முறைதான் தமிழ்நாட்டு பெயர் மென்ஷன் ஆயிருக்கு. இதை எடுத்து பாருங்க. இது எந்த ஆட்சியிலுமே இப்படி ஒரு மாநிலத்தை எல்லா மாநிலம் இப்ப தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, ஏன்னா 28 மாநில பேர் இல்ல, 26 மாநில பேர் இல்ல. யாரும் இந்த மாதிரி நொண்டி காரணங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லல.